நான் முந்தா நாள் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே பெரியாசிரிக்கு எதிர்த்தாப்புல பஸ்ஸை நிப்பாட்டினேன் மக்களை. நின்றுச்சு, ஏறிட்டோம். ஒரு 5-6 பேர் ஏறிட்டோம். குமாரேரி புதூருக்கு வரணும்னு ஏறிட்டு திட்டங்குளம் அந்த தொழில்பேட்டையை தாண்டி டிக்கெட் எடுக்க வந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் குளத்துப்பட்டிக்காரர் 2 பேர் ஏறியிருந்தாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்டில் ஏறியிருக்காங்க. நாங்கள் இங்கே பாதியில் ஏறிட்டோம். ஏறி டிக்கெட் எடுக்கையில் சீக்கேட்டி புதூர் 4ன்னு சொல்லி எடுத்தோம். அந்த அம்மா இன்னொரு அம்மா 2 எடுத்துச்சுனாங்க. மொத்தம் 6ன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னாங்க. அந்த கண்ட்ராக்டர் என்னன்னா புதூரில் நிற்காது. எந்த புதூர்னு கேட்டான். சீக்கேட்டி புதூர்னு சொன்னேன். அப்போ சீக்கேட்டி புதூரில் பஸ்ஸு நிற்காது, இறங்கும்மா அப்படின்ட்டாரு. எதுக்கு சார் எங்கள் ஊரை நிற்க மாட்டேங்குது? போகும்போது அங்கிட்டு தானே போகிறிய, இறக்கி விட்டு போங்க. தெரியாமல் ஏறிட்டோம், பிள்ளை ஒட்டி வச்சுருக்கோம். ஆஸ்பத்திரிலேருந்து பேஷண்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறோம் டிஸ்சார்ஜ் ஆகி. எப்படி சார் நாங்கள் எப்படி நீங்கள் இங்கே இறக்கி விட்டு நாங்கள் எப்படி சார் போகன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இறக்கி விட முடியாதுமா, தூத்துக்குடி கலெக்டரேவும் ஆர்டர் போட்டாச்சு, சீக்கேட்டி புதூரில் நிற்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாச்சுன்னு சொல்லி தூத்துக்குடி கலெக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த கண்டக்டர் எங்களை அடிக்காத குறையா இறங்குன்னு இறக்கி விட்டுட்டாங்க. 5-6 பேத்திய பிள்ளை விட்டியோட நாங்கள் அப்படி நின்று. நாங்கள் அப்படி என்ன செஞ்சோம்? குமாரேரி புதூருக்காருங்க ஓட்டு போடாதவங்கள பார்த்து தான் சொல்லணும். நாங்கள் அந்த ஊரில் நாங்களே அமுட்டுக்கிட்டு குளத்துப்பட்டிக்கும் புதூருக்குள்ளே நாங்கள் ஒரு 10-15 வீட்டுக்காரு அமுட்டுக்கிட்டு முழிச்சிக்கிட்டு கிடக்கோம். அவர் 2 ஊர் சேர்ந்து எங்களே வந்து வரணுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தில் நாங்கள் எங்களை எப்படி நீங்கள் பொறுப்பாக எடுத்துக்கலாம்? ஓட்டு நாங்கள் 15 வீட்டுக்காரர் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அவங்க 2 ஊருக்கார் குளத்துப்பட்டியும் புதூருக்காரும் போடலைன்னா மொத்தத்துக்கு பஸ்ஸு நிற்கக்கூடாதுன்னு தூத்துக்குடி கலெக்டரே சொன்னாருன்னு சொல்லி அவளை தான் பேசுகிறார் அந்த கண்ட்ராக்டர். டிரைவர்கிட்டையும் கேட்கும், மன்னிப்பு கேட்கும், தெரியாமல் ஏறிட்டோன்னு. அதெல்லாம் கிடையாதுமா, இப்போ இளமரத்துலலாம் ஏறுங்க, இல்லைன்னா எட்டியாத்தில் இறங்குங்க. நீங்கள் இப்போ இறக்கி விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு சார். அதெல்லாம் எப்படி? நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய? அவள் ஓட்டு போடல, பாதி பேர் அவள் ஓட்டு போடல. நாங்கள் 15 வீட்டுக்கார் ஓட்டு போட்டிருக்கோம். ஆமாம், பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்காண்டி எல்லாத்தையுமே குத்தம் சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி இறக்கி விடக்கூடாது. பந்தையில் இறக்கி விட்டு போயிட்டார் அந்த ஆள். அதுக்கப்புறம் ஒரு விளாத்தியோல பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் அது பாயிண்ட் போட்டுதான் நாங்கள் ஏற மாட்டோம் சார். பாயிண்ட் போடல, விளாத்தியோலன்னு போட்டுச்சு, ஏறிட்டோம். அது அப்படி சொல்கிறாங்க. டிரைவரும் கண்டுட்டு ஒன்றுவால பிடிச்சி வைகிறாங்க எங்களை. அழுதுகிட்டு தான் இறங்கணும். பொம்பளைய நடுவில் இதில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போல்லாம் இறக்கி விடலாமா? ஏன் எங்கிட்ட விட்டு தானே போகிறாங்க. சரி, இன்னுமே ஏறாதீம்மா, இறக்கி விட்டு வந்த போதுன்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கலாம்ல சார். இப்படி இருந்தால் எப்படி மக்களே? நீங்கள் என்னென்னு கேட்டு கொடுங்க. அந்த தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் சொன்னாரா என்னென்னு தெரியாது. அது அவருக்கு தான், கடவுளுக்கு தான் தெரியும். நாங்களே இப்படி நடுத்தர மக்களை நாங்கள் என்ன செய்வோம்? காரு வச்சுருக்கோம், போயிடுவாங்க, வந்துடுவாங்க. எங்களால் எதுவும் செய்யும். இந்த பஸ்ஸை தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படிங்க 1 மணி நேரத்துக்கு இருக்கிறது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு கோயில்பட்டிக்கு போனாலும் சரி, எட்டியாரம் போனாலும் சரி, 1 மணி நேரம் நின்று தான் பஸ் நிற்கிற பஸ்ஸை பார்த்தா நாங்கள் ஏறி போவோம். அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். விளாத்தியோன்னு போட்டுருந்துச்சு, ஏறிட்டோம். எங்கள் தப்பு தான். அது நிற்கும் நினச்சி ஏறிட்டோம். ஆனால் அவன் இப்படி சொல்லி அந்த கண்டக்டர் இப்படி இறக்கி விடக்கூடாது. டிரைவரும் 2 பேரும் சேர்ந்து எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு 2-3 ஆம்பளைய எப்படி பிள்ளைகளை இப்படி இறக்கி விடலான்னு சொல்லி உள்ளே கேட்க, மற்ற பொம்பளைய ஆம்பளைய யாருமே கேட்கல. சரி, ஏறிட்டாங்கல்ல இப்போ விடுங்கன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அதில் ஒரே ஒரு ஆள் தான் எதுக்கு ஏற்றிட்டாங்கல்ல இப்போ இறக்கி விடுங்கன்னு ஒரு ஆள் சொன்னார். அது எப்படி? அதில் வந்த பஸ்ஸில் ஒரு ஆள் நல்ல ஆள் வந்திருக்காரு. மற்ற எல்லாருமே வாயே திறக்கலை. இதில் நாங்கள் என்ன செய்ய? தனிப்பட்ட மக்கள்லாம் அது நீங்கள் தான் என்னென்னு கேட்டு கொடுக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம்.